நறுமலர் தீபம் வலைவழி ஆசிரியர் சொந்தங்களே, ஹிஸ்ட்ரி பாடத்துக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம தொடங்க இருக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனால் அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து வெற்றிகரமாக தொடங்கி ஆயிடுச்சு. நீங்கள் தேர்வுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வெற்றியை மிக சிறப்பான ஒரு விஷயமாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொன்னால், அல்லது உங்களுடைய வெற்றியை உறுதி செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த டெஸ்ட் பேட்ச் மொத்தமாக 102 தேர்வுகள் இதுக்குள்ளே இருக்குது. இந்த 102 தேர்வுகளும் உங்களுக்கு முற்றிலும் தமிழ் வழியில், தமிழ் மீடியத்தில் உங்களுக்கு வினாத்தாள்கள் அப்படின்றது இருக்கும். ஒவ்வொரு வினாத்தாள்கள்லேயும் 50 வினாக்கள் உள்ளடங்கியதாக இருக்கும். அதனால் கூகுள் ஃபார்மில் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, எது சரியான விடை, எது தவறான விடை என்கிற அடிப்படையில் நாங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த அடிப்படையில் ஒவ்வொரு யூனிட்டையும் நான் பகுதியாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட் யூனிட்டில் அப்படின்னா ஒரு 7 தேர்வுகள், 2வது யூனிட்டில் ஒரு 6 தேர்வுகள், 3வது யூனிட்டில் ஒரு 5 தேர்வுகள், 4வது யூனிட்டில், 5வது யூனிட்டில், 6வது யூனிட்டில், இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 5 தேர்வுகள். அதுக்கப்புறம் வந்து 7வது யூனிட்டில் ஒரு 5 தேர்வுகள், 8, 9 இந்த 2 தேர்வுகள்லேயும் உங்களுக்கு 8 தேர்வுகள் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி 10வது யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 தேர்வுகள். ஆக தனித்தனியாக பார்ட்டாக சின்னதாக தலைப்புகள் கொடுத்து உங்களுக்கு தேர்வு வைக்கிறோம். அதற்கு பிறகு உங்களுக்கு அடிப்படை தமிழ் தகுதி தேர்வுக்கான தேர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது 9th புக்லேருந்து 12th புக் வரைக்கும் ஒவ்வொரு புக்லேயும் 4 தேர்வுகள் என்கிற அடிப்படையில் அதில் ஒரு 16 தேர்வுகள் வரும். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் அண்ட் ஃபிசியாலஜி, அதாவது சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்வுகள் பார்த்திங்கன்னா ஒரு 10 தேர்வுகள் இருக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு எல்லா துறையும் கவர் பண்ணுற மாதிரியான இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். இதற்கு பிறகு வந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 10வது யூனிட் வரைக்கும் உங்களுக்கு தனித்தனியாக யூனிட் டெஸ்ட் நடக்கும். யூனிட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அது இல்லாமல் அப்புறம் நீங்கள் படித்ததை வந்து எப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்றதுக்காக, எப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 5வது யூனிட் வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு, அதே மாதிரி 6வது யூனிட்லேருந்து 10வது யூனிட் வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு. சரிங்களா? இந்த மாதிரி பார்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிச்சிருக்கோம். கடைசியாக உங்களுக்கு OMR சீட்டோட 3 ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்கிறோம். சரிங்களா? ஆக மொத்தம் இது எல்லாமே பகுதியாக இப்போ தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த டெஸ்ட் பேட்சானது உங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு வழிகாட்டுதலோடு கூட இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்சாக இருக்கும். உங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்வதற்காக இந்த டெஸ்ட் பேட்சில் இணைந்து உங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.